இன்றைக்கி அடை ரெசிபி தான். அரிசி பருப்பு வச்சு செஞ்சது இல்லை, உடச்ச சம்பா கோதுமையில் செஞ்சது. இதில் வந்து உப்புமா தான் செஞ்சுருப்போம். உப்புமா செஞ்சு போர் அடித்தவங்களுக்கு இந்த அடை ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உடச்ச சம்பா கோதுமை ஒரு கிளாஸ் வந்து தண்ணியில் ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கிங்க. இது கூடவே சேர்த்து அரைக்க அரை டீஸ்பூன் சோம்பு, 3 பூண்டு பல் எடுத்திருக்கேன், உப்பு அரை டீஸ்பூன், 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை இங்கே ஒரு பவுலுக்கு நான் மாற்றிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவுனது அரை கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம அடை ஊற்றிக்கலாம். தோசை பேனில் ஊற்றிருக்கேன். வெங்காயம்லாம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் ஊற்ற நல்லா வரும். நீங்கள் இது கூட வந்து கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து 2 சைடு வெந்தோடனே திருப்பி போட்டு எடுத்துருங்க. இந்த அடைக்கு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.